ஓம் சாந்தி. 30/7/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் ஒரு தந்தை ஆவார். அவர்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் நீக்குகிறார். மனிதர்கள் யாருடைய துக்கத்தையும் நீக்க முடியாது. கேள்வி: உலகத்தில் அசாந்திக்கான காரணம் என்ன? சாந்தி எவ்வாறு ஸ்தாபனை ஆகும்? பதில்: உலகத்தில் அசாந்திக்கான காரணம் அநேக தர்மங்கள் இருப்பதுதான். கலியுகத்தின் கடைசியில் ஒற்றுமையின்மை ஏற்படும் போதுதான் அசாந்தி ஏற்படுகிறது. தந்தை ஒரு சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அங்கு அமைதி உருவாகி விடுகிறது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் ஆட்சியில் அமைதி இருந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. தர்மமும் தூய்மையானதாக, கர்மமும் தூய்மையானதாக இருந்தது. கல்யாணக்காரி தந்தை, அதாவது நன்மை செய்யக்கூடிய தந்தை, மீண்டும் அந்த புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதில் அசாந்தியின் பெயரே இருக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தைதான் ஞான கடல் என்று அழைக்கப்படுகிறார். இது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் பொது கூட்டம் நடைபெறும் ஒரு இடத்தின் பெயர் பாரதிய வித்யா பவன் என்று இருக்கிறது. அதுபோல் இது ஆன்மீக வித்யா பவன் என்று இருக்க வேண்டும். வித்யா அதாவது கல்வி என்று ஞானத்திற்கு சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் யாருக்காவது புரிய வைக்கும் போது இது சிவ பகவானின் வாக்கு என்று சொல்லுங்கள். முதலில் அவர்கள் ஞானக்கடல் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். சிவராத்திரியும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் யாருக்குமே புரிவதில்லை. அவசியம் சிவன் வந்திருக்க வேண்டும், அதனால்தான் அவருடைய ராத்திரியை கொண்டாடுகிறார்கள். அதாவது சிவன் வந்திருக்கணும், அதனால்தான் அவருடைய வருகைக்கான அந்த ராத்திரியை சிவராத்திரின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனால் சிவன் யார் என்பது தெரியாது. அனைவருக்கும் பகவான் ஒரே ஒருவர்தான் என்று தந்தை கூறுகிறார். அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள். ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவரைதான் ஞான கடல் என்று சொல்வார்கள். தேவதைகளிடம் இந்த ஞானம் இல்லை. எந்த ஞானம்? படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடைக்கடை பற்றிய ஞானம் இல்லை. எந்த ஒரு மனிதரிடமும் இல்லை. பழமையான ரிஷி முனிவர்களுக்கும் கூட தெரிந்திருக்கவில்லை. ஆகையால நான் வரும்போதுதான் என்னுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் எல்லாருக்கும் புரிய வைக்கணும். பகவான் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைங்க. முதல்ல எல்லாரும் பரமாத்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். இச்சமயத்தில் விஞ்ஞானத்தின் அகங்காரம் கூட எவ்வளவு இருக்கிறது. இந்த அறிவியல் மூலமாக பாரதம் சொர்க்கமாகிவிட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இது மாயையின் பகட்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரம் பாரதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்லவும் செய்கிறார்கள். அதாவது ஒரு பக்கம் மாயையின் பகட்டு, அதனால் அதை பார்த்து சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாரதம் வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆகையால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்கணும் அப்படின்றார். சத்யுகத்தில் உயர்வு இருந்தது. உதாரணத்திற்கு மொபைலை எடுத்துக்கோங்க. மொபைல் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள். பேங்கிங்கா, சரி மொபைல் யூஸ் பண்ணுங்க. ஒரு பட்டன் தட்டினா பணம் அனுப்பலாம், ரிசீவ் பண்ணலாம். ஒரு பட்டன் தட்டினா சாப்பாடு வரும், ஆர்டர் பண்ணலாம், வந்துடும். ஒரு பட்டன் தட்டினா எங்கே வேணாலும் எந்த பொருள் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், அங்கிருந்து வந்துடும்.
ஃப்ளைட் புக்கிங் பண்ணலாம். இன்னும் எவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் உட்கார்ந்த இடத்துலையே எல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து மனிதன் இது சொர்க்கம் அப்படின்னு நினச்சா, உட்கார்ந்த இடத்துல எல்லாம் செய்கிறதுனால ஹெல்த்து வீணாகுது. ஏசி ரூம்குள்ளேயே உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு டிப்ரெஷனுக்கு தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இந்தியா வந்து டிப்ரெஷனுடைய கேபிட்டல் ஆயிட்டிருக்குன்னு பயந்துட்டுருக்காங்க. அப்போ இது சொர்க்கமா? அதனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, காலம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. பாபா புரிய வைக்கிறார், இது மாயையினுடைய பகட்டு, உண்மையில் உயர்வு சத்தியுகத்தில் இருந்தது அப்படின்றார். ஆனால் மனிதர்கள் விமானங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது, இதுவே சொர்க்கம் என்று கருதுகிறார்கள். பிறகு யாராவது இறந்து போனால் சொர்க்கம் சென்றதாக சொல்கிறார்கள். சரி, இறந்தவர் சொர்க்கம் சென்றார் என்றால் அந்த சொர்க்கம் வேறொரு உலகம் என்று கூட புரிந்து கொள்வதில்லை. இதுவோ ராவணனின் பகட்டாகும். எல்லையற்ற தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இப்போதான் நான் ஸ்தாபனை செய்துட்ருக்கிறேன். அதை புரிஞ்சுக்காம மனிதர்கள் இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மாயாவனுடைய பாம்பு வெளிப்பகட்டை பார்த்துட்டு இதே சொர்க்கம் நினைக்கிறாங்களே, அதனால முதல்ல அவங்களுக்கு எல்லாம் போய் புரிய வைங்கன்ற மாதிரி சொல்கிறார். இது மாயை மற்றும் இறைவனின், அதாவது அசுர உலகம் மற்றும் ஈஸ்வரிய உலகத்தின் போட்டிக்கான சமயமாகும். பாபாவுக்கே போட்டி இருக்குது. பொதுவாக எல்லாரும் போட்டி போடுறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஏன் இப்படி போட்டி போடுறாங்கன்னுட்டு. ஆனால் பாபா சொல்லிட்டுருக்கிறார், மாயை கூட போட்டி போடுது. இப்போ தான் நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வரேன். அதுக்கு முன்னாடி எல்லா கண்டுபிடிப்புகள், சயின்ஸ்னுடைய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு அது சொர்க்கம் இல்லை, இதுதான் சொர்க்கம், நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி மாயாவும் என்ன பண்ணுது, ஷோ பண்ணுது. ஆகையால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரதம் சத்தோ பிரதானமாக இருந்தது, அதற்கு தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அங்கு சாந்தியும் இருந்தது, சுகமும் இருந்தது. ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அங்கே முழுமையாக தூய்மை, சுகம், சாந்தி, ஆரோக்கியம் அனைத்தும் இருந்தது. இப்பொழுது இது சங்கம யுகம். இந்த யுகத்தில் தந்தை வந்து ராஜ யோகத்தை கற்பிக்கிறார். தந்தைதான் கர்மம், அகர்மம், விகர்மம் பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மா ஷரீரம் எடுத்து கர்மம் செய்ய வருகிறது. சத்யுகத்தில் செய்யும் கர்மங்கள் அக்கர்மம் ஆகிவிடுகிறது. அங்கு விகர்மம் நடக்காது, துக்கமும் இருக்காது. அக்கர்மா அப்படின்னா அந்த கர்மத்திற்கு ப்ளஸ்ஸோ மைனஸோ பலன் இருக்காது. ஆத்ம உணர்வில் அவங்க செய்கிறாங்க. தேக அபிமானம் இருக்கிறதில்ல, சுயநலம் இருக்கிறதில்ல, விகாரங்கள் இருக்கிறதில்ல. ஆகையால் அந்த கர்மத்துக்கு பேர் அக்கர்மம். கர்மா செய்கிறாங்க, ஆனால் பாசிட்டிவோ நெகட்டிவ் ரிசல்ட்ஸோ இல்லை. ஆத்மாதான் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிறது. நான் சதா சத்தோ பிரதானமாக தூய்மையாக இருப்பவன் என்று தந்தை கூறுகிறார். நான் இருப்பதே ஏழை பங்காளனாக என்று தந்தை கூறுகிறார். நான் வருவதும் கூட எப்போது பாரதம் ஏழையாகி விடுகிறதோ, ராகுவின் கிரகணம் ஏற்பட்டு விடுகிறதோ அப்பொழுதுதான். குரு திசை இருந்தது, இப்போது ராகுவின் திசை பாரதத்தில் மட்டுமென்ன முழு உலகத்தின் மீதும் இருக்கிறது. எனவே தந்தை மீண்டும் பாரதத்தில் வருகிறார். வந்து புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதற்கு சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சும்மா விமானங்கள் இருந்தால், பெரிய பெரிய மாளிகைகள் இருந்தால் இது சொர்க்கம் ஆயிடுமா? குரு திசை இருக்கணும், தூய்மை இருக்கணும், சுகம் இருக்கணும், சாந்தி இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் மக்கள், அதுதான் சொர்க்கம். தந்தைதான் கல்யாணக்காரி என்று சொல்லப்படுகிறார். அவர் வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில், கல்யாணக்காரி யுகத்தில்.
அதாவது நன்மை நடக்கும் யுகத்தில். நன்மை செய்யக்கூடிய தந்தை வந்து அனைவருக்கும் நன்மை செய்கிறார். பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஞானத்தினால் சத்கதி ஏற்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ராஜயோகத்தின் படிப்பு வருமானத்திற்கான வழியாக இருக்கிறது. ஏனென்றால் இதன் மூலம்தான் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகிறீர்கள். இந்த ஆன்மீக படிப்பை தினமும் படிக்க வேண்டும், மேலும் படிப்பிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், நாம் பிராமணர்கள் உண்மையான முக வம்சாவளி ஆவோம் என்ற போதை சதா இருக்க வேண்டும். நாம் கலியுக இருளிலிருந்து வெளியேறி பகலுக்கு வந்திருக்கிறோம். இது கல்யாணக்காரி புருஷோத்தம யுகமாகும். இதில் தனக்கும் மேலும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு உயர்ந்த சங்கல்பத்தையும் கர்மத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான் என்றால் சங்கல்பம் மற்றும் கர்மம் சமமாக இருக்க வேண்டும். ஒருவேளை சங்கல்பம் மிக உயர்ந்ததாக இருந்து கர்மம் சங்கல்பத்திற்கேற்றவாறு இல்லை என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல மாட்டார்கள். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்தணும். உயர்வாக நினச்சிட்டு ப்ராக்டிக்கலில் அதை கொண்டு வரல அப்படின்னா அப்போ மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்றார். பொதுவாக என்ன நடக்குதுன்னா, நினைக்கும் போது உயர்வாக நினச்சிடுவாங்க. 90% 100% உயர்வாக நினச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வர்ணனை செய்யும் போது கூட, அதை பற்றி பேசும்போது கூட 50-60% உயர்வாக தான் பேசுவாங்க. ஆனால் கர்மத்தில் வரும்போது குறைஞ்சிடுது, 30-40% ஆயிடுறது. ஆகையில பாபா மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்களோ அதையே செய்யணும், சமமாக இருக்கணும் அப்படின்றார். எனவே உயர்ந்த சங்கல்பம் என்ன செய்கிறீர்களோ அவை கர்மம் வரை வருகின்றதா இல்லையா என்று சோதனை செய்யுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவானின் அடையாளம் எந்த சக்தி எந்த சமயம் அவசியமாக இருக்கிறதோ அந்த சக்தி காரியத்தில் வர வேண்டும். ஸ்தூல மற்றும் சூக்ஷ்மமான அனைத்து சக்திகளும் எந்த அளவிற்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமென்றால், எந்த சமயம் எந்த சக்தி அவசியமாக இருக்கிறதோ அதை காரியத்தில் ஈடுபடுத்த முடிய வேண்டும். ஸ்லோகன்: ஞானம் நிறைந்த ஆத்ம குழந்தைகளிடம் கோபம் இருந்தது என்றால் அதனால் பாபாவின் பெயருக்கு நிந்தனை ஏற்படும். இன்றைய அவ்யக்த சமிகை: பாப் தாதா சதா குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கிறார். அதாவது மனதில் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் வையுங்கள். அபகாரம் செய்பவர்கள் மீதும் உபகாரம் செய்வதற்கான உள்ளுணர்வு கொள்ளுங்கள் என்று. அனைவருக்காகவும் சங்கல்பம் சதா உயர்ந்ததாக இருக்க வேண்டும், சுயநலமற்றதாக இருக்க வேண்டும், சதா வள்ளல் தன்மையின் பாவனை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். சதா சுய மாற்றம் அல்லது சுயத்தின் உயர்ந்த கர்மம் மற்றவர்களுக்கும் உயர்ந்த கர்மம் செய்வதற்கான தூண்டுதல் கொடுக்கக்கூடிய கர்மமாக இருக்க வேண்டும். அப்போது பரோபகாரி, பிறருக்கு உபகாரம் செய்பவர் என்று சொல்லப்படுவீர்கள். ஓம் சாந்தி. सर्वशक्तिमान की संतान
संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। कौन कहता है महज इंसान हो, सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। ख्यालों में शोला है, एक चिंगारी है, सोच में एक सुबह प्यारी प्यारी है। वाणी में माधुर्यमय वरदान हो, वरदान हो। सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। स्नेह शक्ति संपदा, तुम अमर निर्भय सदा और सर्वदा। तुम में संचित स्नेह शक्ति संपदा, तुम अमर निर्भय सदा और सर्वदा। दिव्य ज्योति पुंज की पहचान हो, पहचान हो। सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। कौन कहता है महज इंसान हो, सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्ति